बिस्मिल्लाहिर्रहमानिर्रहीम अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वस्सलातु वस्सलामु अला सय्यिदिल मुरसलीन व अला आलिहि व अस्हाबिहि अजमाइन अम्मा बाद. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, புனிதமிக்க ரமலானிலே எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சத்திய சஹாபாக்களுடைய வரலாற்றை தினந்தோறும் கேட்டு வருகின்றோம். அதனுடைய தொடரிலே இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கும் சஹாபி எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியை பற்றி லிகுல்லி உம்மத்தின் அமீன் ஓ அமீனு ஹாதிகள் உம்மா அபு உபைதா என்று கூறினார்கள். ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒவ்வொரு உம்மத்திற்கும் ஒரு அமீன், நம்பிக்கைக்குரியவர் இருப்பார். என்னுடைய இந்த உம்மத்தினுடைய, என்னுடைய சமுதாயத்தினுடைய நம்பிக்கைக்குரியவர் அபு உபைதா என்று கூறினார்கள். அந்த அபு உபைதா பின் ஜர்ராஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய வரலாற்றை இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம். இவர்களும் சொர்க்கத்து சுப செய்தி சொல்லப்பட்ட 10 சஹாபாக்களில் ஒருவர். இவர்களுடைய வரலாற்றிலும் நமக்கு அபரிமிதமான படிப்பினைகளும் பாடங்களும் குவிந்து கிடக்கின்றன. அவர்களுடைய வரலாற்றை இன்று நாம் பார்க்க இருக்கின்றோம். ஹதரத் அபு உபைதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சஹாபாக்களில் ஒருவர். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எப்படி 3ஆவதாக 4ஆவதாக இஸ்லாத்தை ஏற்றார்களோ அதுபோன்று அபு உபைதா பின் ஜர்ராஹ் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு ஆள் முன்பாக அல்ல ஒரு ஆள் பின்பாக இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறார்கள். ஆரம்ப கட்டத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமான் கொண்ட காரணத்திற்காக சத்திய சஹாபாக்கள் என்னென்ன தொல்லைகளுக்கும் துயரங்களுக்கும் கஷ்டங்களுக்கும் சித்திரவதைகளுக்கும் ஆட்படுத்தப்பட்டார்களோ அப்படி ஏராளமான தொல்லைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் ஹதரத் அபு உபைதா பின் ஜர்ராஹ் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் கஷ்டங்களுக்கு ஆட்படுத்தப்பட்டார்கள். இவர்களுக்கு இஸ்லாமிய தாவா செய்தது, இஸ்லாமிய அழைப்பு கொடுத்தது ஹதரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலாவுடைய அழைப்பை ஏற்று அவர்களுடைய தாவாவை ஏற்று ஹதரத் அபு உபைதா பின் ஜர்ராஹ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இஸ்லாத்தை கபூல் செய்து கொண்டார்கள். பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து சென்ற பிறகு ஹதரத் அபு உபைதா ரலியல்லாஹு தஆலா அவர்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய உத்தரவை கேட்டு மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்கிறாங்க. மதீனாவுக்கு போன பிறகு பத்ர் போர், முதல் போர் நடக்கிறது முதல் வருஷத்திலேயே. அந்த பத்ர் போரிலே எந்த சஹாபியும் செய்யாத ஒரு அற்புதமான காரியத்தை அபு உபைதா பின் ஜர்ராஹ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் செய்தார்கள். இவர்கள் செய்த அந்த காரியம் அல்லாஹ்வுக்கு எவ்வளவு பிடித்தமாச்சு அப்படின்னு சொன்னா, ரப்புல் ஆலமீன் அந்த காரியத்தை சிலாகித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு ஆயத்தை இறக்கணும். சூரத்துல் முஜாதலால ஒரு ஆயத்தை ரப்புல் ஆலமீன் இறக்கணும். அப்படி என்ன காரியம் பண்ணாங்க? பத்ர் போரிலே இவர்கள் மிகவும் வீரதீரமாக மிகவும் ஆக்ரோஷத்தோடு எதிரிகளுடைய படைகளுக்கு புகுந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். எதிரிகளை வெட்டுவதற்கு எதிரிகள் இவர்களை வெட்ட பார்க்கிறார்கள், இவர்கள் எதிரிகளை வெட்டி கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் இவர்கள் எதிரிகள் படையில் நுழையும் பொழுதெல்லாம் குறுக்கே ஒரு மனிதர் வருகின்றார். இவர்கள் முடிந்தவரை அந்த மனிதரை தவிர்ப்பதற்காக அந்த மனிதர் இப்படி வரும்பொழுது இவங்க இப்படி போயிடுறாங்க, அவர் இப்படி வரும்போது இவங்க இப்படி போயிடுறாங்க. ஆனால் அவர் எதிரிகளுடைய படையில் உள்ளவர். இவர் பார்க்க வேண்டாம், இவர் மூஞ்சில் முழிக்க வேண்டாம், இவர் அவாய்ட் பண்ணிடலாம் அப்படின்னு அபூ உபைதா ரலியல்லாஹு தஆலா அந்த மனுஷனை பார்க்காம குறுக்க நெடுக்க போகிறாங்க. ஆனால் அந்த மனுஷன் என்ன அப்படின்னு சொன்னால், அபூ உபைதா ரலியல்லாஹு தஆலா அவர்களை ஜிஹாது செய்யாமல் தடுக்கணும், யாரை வெட்டாமல் தடுக்கணும், டிஸ்டர்ப் பண்ணணும் என்பது அந்த ஆளுடைய நோக்கம். அபூ உபைதா பார்த்தாங்க, நம்ம இந்த ஆள் நமக்கு டிஸ்டர்ப் பண்ண வந்தால் கூட நாம ஒதுங்கி போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஒதுங்கி போகிறாங்க.
ஒரு கட்டத்தில் ரெண்டு பேருக்கு மத்தியில் ஒரு நாடகமே நடக்குது. அவர் இப்படி குறுக்க வர, இவங்க ஒதுங்கி இப்படி போக, அந்த பக்கம் போய் சண்டை போட, அவர் மறுபடியும் இப்படி குறுக்க வர, இந்த பக்கம் போய் சண்டை போட, இப்படி தவிர்க்க பார்க்குறாங்க. ஆனால் அவர் விடுற மாதிரி தெரியல. அவர் என்ன பண்ணுறாருன்னா, அபூ உபைதா ரலியல்லாஹு தஆலா எதிரிகளை வெட்டும் பொழுதுலாம் அவர் குறுக்க பூந்து ஒரு டிஸ்டர்ப் பண்ணுறாரு. எந்த அளவுக்கு என்றால் ஒரு கட்டம் ஆயிடுச்சு. அபூ உபைதா ரலியல்லாஹு தஆலா போரே செய்ய முடியாத அளவுக்கு, எதிரிகளை வெட்ட முடியாத அளவுக்கு அந்த மனுஷன் குறுக்க வந்து நின்றார், தடுத்துட்டு நின்றாரு. அபூ உபைதா பார்த்தாங்க, இதுக்கு பிறகு உனக்கு மரியாதை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கையில் இருக்க வாழை மண்டையில் ஓங்கி ஒரு போடு போட்டாங்க. அங்கேயே மண்டை ரெண்டாக வெடித்து அவர் இறந்துடுறாரு. அவர் யார் அப்படின்னு சொன்னால், அபூ உபைதா ரலியல்லாஹு தஆலாவுடைய பெற்ற தந்தை, அவர்களை பெற்ற சொந்த தந்தை. ஆக அல்லாஹ்வுடைய தீனுல் இஸ்லாம் என்று வரும்பொழுது, அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்று வரும்பொழுது, பெற்ற தந்தையாக இருந்தாலும் அவர் அல்லாஹ்வுடைய எதிரியாக இருந்தால் அவர் எதிரியாகத்தான் சஹாபாக்கள் பார்த்தார்கள். ஏதால் பிற்காலத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய மகன் அப்துர்ரஹ்மான் இப்னு அப்துல் காபா பின் அபூபக்கர் ஆரம்பத்தில் பத்ர் போர் போது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. பிற்காலத்தில் ஒரு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா பேசிட்டு இருக்கும்போது சொல்றாரு, தந்தையே, உஹது போரில் நான் வேகமாக முஸ்லீம்களை நோக்கி வாள் வீசி கொண்டிருக்கும் பொழுது உங்களுடைய கழுத்து அப்பப்போ என் வாளுக்கு பக்கத்தில் வந்துச்சு. நீங்கள் அறியாமலேயே உங்களுடைய கழுத்து அடிக்கடி என் வாளுக்கு பக்கத்தில் வந்துச்சு. நான் முடிஞ்ச வரல உங்களை வெட்டாமல் அவாய்ட் பண்ணி போயிட்டேன். அந்த நேரத்தில் என்னுடைய தந்தை பாசம் வந்து குறுக்கிடுச்சு. நீங்கள் முஸ்லீமாக இருக்கிறீங்க, நான் எதிரி படையில் இருக்கிறேன். நான் அந்த நேரத்தில் நான் சண்டை போடும் போதெல்லாம் உங்கள் கழுத்து, உங்களுடைய தலை என் குறுக்க வருது. இருந்தாலும் அந்த நேரத்தில் தந்தை பாசம் வந்து மேலிட்டதுனால நான் உங்களை வெட்டாமல் விட்டுட்டு போயிட்டேன் அப்படின்னாங்க. அப்போ அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, மகனே, அப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு கிட்டிருந்தால், அப்படி ஒரு வாய்ப்பு உனக்கு கிடைச்ச மாதிரி ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருந்தா நிச்சயமா அந்த நேரத்தில் எனக்கு வந்து மகன் பாசம் வந்து தடுத்திருக்காது, நான் ஒன்று வெட்டி கொண்டு இருப்பேன் அப்படின்னாங்க. அப்போ சஹாபாக்களை பொறுத்தவரையிலே அவர்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கமா எதிரிகளா என்று வரும்பொழுது தங்களுடைய சொந்த தந்தையாக இருந்தாலும் தங்களுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் அவர்கள் அல்லாஹ்வுடைய எதிரியாகத்தான் பார்த்தார்கள். ஹதரத் அபூ உபைதா பின் ஜர்ராஹ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் செய்த இந்த காரியத்தை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சிலாகித்து சூரத்து முஜாதிலால ஆயத்து இருக்குன்னா, லா தஜிது கௌமன் யுமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர். நபியே, அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் ஈமான் கொண்ட அந்த சமுதாயம், இந்த மக்கள், யுவாத்தூன மன் ஹாதல்லாஹு வ ரசூலஹு, யார் அல்லாஹ்வையும் அல்லாஹ் ரசூலையும் எதிரியாக்கி விட்டார்களோ அவர்களோடு ஒருபோதும் இவர்கள் முகப்பத் வைக்க மாட்டார்கள். மூமினான மக்கள் யார் அல்லாஹ்வையும் அல்லாஹ் ரசூலையும் எதிரியாக்கி கொண்டார்களோ அந்த மக்களோடு மூமினான மக்கள் ஒருபோதும் முபாத்தா என்று சொல்லக்கூடிய அபரிமிதமான பாசமும் அன்பு வைக்க மாட்டார்கள். உளவுக்கான ஆபாகும், அந்த அல்லாஹ்வையும் அல்லாஹ் ரசூலையும் எதிரியாக்கி கொண்ட எதிரிகள் இவருடைய பெற்ற தந்தையாக இருந்தாலும் சரியே, அவ் அபுனாகும் அல்லது இவர்கள் பெற்றெடுத்த பிள்ளையாக இருந்தாலும் சரியே, அவ் இஹ்வானாகும் அல்லது இவர்களுடன் பிறந்த சகோதரர்களாக இருந்தாலும் சரியே, அவ் அஷீரத்தாகும் அல்லது இவர்களுடைய குடும்பத்தில் ஒருத்தராக இருந்தாலும் சரியே, அல்லாஹ்வையும் அல்லாஹ் ரசூலையும் யார் எதிரியாக ஆக்கி கொண்டார்களோ, பகைத்து கொண்டார்களோ அவர்களோடு இவர்கள் சொந்த நேசம் கொள்ள மாட்டார்கள். எந்த நேசம் கொள்ள மாட்டார்கள்? அவர்கள் இவர்களுடைய நெருங்கிய உறவினர்களாக இருந்தாலும் சரியே அப்படிங்கிற ஆயத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறக்குனா ஹதரத் அபூ உபைதா பின் ஜர்ராஹ் ரலியல்லாஹு தஆலாவுடைய விஷயத்தில். இந்த தியாகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரொம்ப பிடிச்சு போய் பல நேரங்களில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நெருக்கமாக இருப்பாங்க. அபூ உபைதா பின் ஜர்ராஹ் ரலியல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமீனு ஹாதிஹில் உம்மா, இந்த உம்மத்தினுடைய நம்பிக்கைக்குரியவர், நாணயத்திற்குரியவர் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பட்ட பேர் வச்சாங்க. நீங்க பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துல ஒரு அழகான தலைமைத்துவத்திற்கு அடையாளம் என்ன அப்படின்னு சொன்னா, தன்னுடைய சஹாபாக்களுடைய ஏதாவது நல்ல குணம் இருந்துச்சுன்னா அந்த குணத்தை வச்சு அவர் ஒரு அழகான பட்ட பேர் வச்சிருவாங்க. ஒரு அழகான பட்ட பேர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைப்பாங்க. இது அவங்கள்ட்ட நல்ல குணத்தை வச்சு, எப்படி ஹாலிது பின் வலீதுக்கு ரசூலுல்லாஹ் சைஃபுல்லான்னு சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய வாழ்ந்தாங்க. அதே மாதிரி அபூ உபைதாக்கு அமீனு ஹாதிஹில் உம்மா, இந்த சமுதாயத்தின் நம்பிக்கைக்குரியவர் அப்படின்னாங்க. அதே மாதிரி அபூபக்கருக்கு சித்தியக்னு பேர் வச்சாங்க, அபூபக்கர் சித்தியக்குங்கிறது. அதே மாதிரி தன்னுடைய உமர் ரலியல்லாஹு தஆலாவுக்கு ஃபாரூக்னு பேர் வச்சாங்க, நன்மையும் தீமையும் பிரித்தறிவிக்கக்கூடியவர் அப்படி பேர் வச்சாங்க. இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய சஹாபாக்களிடத்தில் நல்ல குணங்களை, நல்ல அஹ்லாக்குகளை, அவர்களிடத்தில் நல்ல விஷயங்களை சிலாகிக்கும் விதத்திலே, அவர்களை என்கரேஜ் பண்ணி உற்சாகப்படுத்தும் விதத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு சஹாபிக்குமே அழகான அடைமொழி, அழகான பட்டப்பெயர் வைத்தார்கள். இந்த மாதிரி ஒருத்தர் உற்சாகப்படுத்தும் விதத்திலே அழகான அடைமொழி வைக்கிறதோ பட்டப்பெயர் வைக்கிறதோ தப்பு கிடையாது.
ஆனால் அவர் மனவேதனைப்படுத்துகிற மாதிரியோ அவர் அசிங்கப்படுத்துகிற மாதிரியோ பட்ட பேர் வைக்கிறது தான் ரப்புல் ஆலமீன் வன்மையாக குர்ஆனிலே கண்டிக்கிறான். மூமின்களே லா யஸ்கர் கௌமன் வேண்டாம் லா யஸ்கர் கௌமன் மின் கௌமின் அஸா யகூனு கைரம் மின்ஹும் வலா நிசாஉ மின் நிசாஇன் அஸா யகூன கைரம் மின்ஹுன்ன வலா தல்மிசு அன்ஃபுஸகும் வலா தனாபசு பில் அல்காப் பிஸல் இஸ்முல் ஃபுசூக் பஅதல் ஈமான். ரப்புல் ஆலமீன் சூரத் அஹ்ஸாப்ல அழகா சொல்றான், மூமின்களே நீங்கள் மூமின்களை ஒருத்தர் யாரை ஒரு மூமினை மட்டமாக நினைக்காதீங்க, உங்களோட அவர் அல்லாஹ் இடத்துல உயர்வாக இருப்பார். எந்த மூமினான பெண்களும் இன்னொரு மூமினான பெண்ணை மட்டமாக இழிவாக நினைக்க வேண்டாம், அவர்கள் இவருடைய உயர்ந்தவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒலா தனாபசு பில் அல்காப், அசிங்கமான பட்ட பேர்களை சுட்டி அழைத்துக் கொள்ளாதீர்கள். இதில் ஊர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குடும்பத்துக்கு ஒரு பட்ட பேர் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த காலத்தில் ஏதாவது ஒரு காரியம் பண்ணியிருப்பாங்க, அதை வச்சு அந்த பட்ட பேர் வச்சுருப்பாங்க. இப்போ அந்த பட்ட பேர் ரொம்ப அசிங்கமாக இருக்கும். இப்போ இந்த பட்ட பேர் சொல்கிறதுக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்கும். ஆனால் ஊரில் போய் ஏதாவது ஒன்று ஊரை சொல்லி இந்த ஊரில் உங்கள் எந்த வகைரா நீங்கள் எந்த வகைரான்னு வாங்க, வகைரான அந்த பட்ட பேர் இவர் அந்த இத்து போன ஒரு பட்ட பேரை சொல்லணும், சொன்னதான் அந்த வகைரா பேரை தெரியும் அவங்களுக்கு. இந்த மாதிரி பட்ட பேர் சொல்கிறதுக்கோ இந்த மாதிரி பட்ட பேர் சொல்கிறதுக்கோ மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. அது அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அசிங்கமாகவும் அருவருப்பாகவும் கருதப்படும். ஆனால் அதே நேரத்தில் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்கரேஜ் பண்ணுறதுக்காண்டி உற்சாகப்படுத்துறதுக்காண்டி சஹாபாக்கள் என்ன பேர் வச்சிருக்கிறாங்க, பட்ட பேர் வச்சிருக்கிறாங்க. அப்படி பட்ட பேர் வைக்கலாம், தப்பு கிடையாது. இன்னைக்கு உதாரணமாக ஒருத்தர் நல்ல சதகா பண்ணுறாரு, நல்ல உதவி செய்கிறார் ஒருத்தருக்கு, சில பேர் சொல்லுவாங்க அவர் முஹிப்புல் உலமா அப்படிங்குவாங்க, உலமாக்களை அதிகமாக நேசிக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்றதுனால இந்த பட்ட பேர் வச்சதுனால அவருக்கு எந்த விதமான அந்தஸ்து உயர்ந்துருது அல்லது அந்தஸ்து கூடியது அப்படிலாம் பட்ட பேர்லாம் வைக்கக்கூடாது, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஒருத்தர் நல்ல விஷயங்களை நல்ல காரியங்களை செய்யும் பொழுது அவரை உற்சாகப்படுத்துவதற்காக அவருக்கு அழகான பட்ட பேர் சூட்டுவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழமை. அந்த அடிப்படையில் தான் அபூ உபைதா பின் ஜர்ராஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான பேர் அமீனு ஹாதிஹில் உம்மா, இந்த உம்மத்தினுடைய இந்த சமுதாயத்தினுடைய நம்பிக்கைக்குரியவர் அப்படின்னு பேர் வச்சாங்க. ஒரு முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சபையில் இருக்கும்போது நஜ்ரான் தேசத்து நசாராக்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடன்படிக்கை இருந்துச்சு. அவங்க இவங்களை அடிக்கக்கூடாது, இவங்க அவங்களுக்கு சுத்ரோகம் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி உடன்படிக்கை இருந்துச்சு. அப்போ அந்த நஜ்ரான் தேசத்து கிறிஸ்தவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க, ஒரு முறை வந்து சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, எங்களுக்கு வந்து எங்கள் சமுதாயத்தில் ஒரு பெரிய சொத்து ஒன்று வந்துச்சு, அந்த சொத்தை பங்கிடுறதுல எங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை ஆகிப்போச்சு. சொத்தை பங்குறதுல எப்போ பிரச்சனை ஆக தானே ஆரம்பிக்கும், சொத்தை பங்கு வைக்கும் போது தான் பிரச்சனை வரும், பணத்தை பங்கு வைக்கும் போது. அப்போ பிரச்சனை ஆகிடுச்சு, இது எங்களுக்குள்ளே தீர்த்துக்கிறதா இருந்தால் எங்கள் யார் பேச்சும் யாரும் மதிக்க தயாராக இல்லை, அதனால் உங்களிலிருந்து ஒருத்தர் அனுப்புங்க, அவர் எப்படிப்பட்ட ஆளாக இருக்கணும், எங்களுடைய பிரச்சனையை தீர்த்து வைக்கணும், அவர் சொன்னால் மற்ற மக்கள் எல்லாரும் கட்டுப்பட்டு நடக்கணும், அந்த மாதிரி ஒரு ஆள் அனுப்பி வைங்க, பிரச்சனையை நல்லா கரெக்டாக உள்வாங்கி சரியான தீர்வு சொல்கிறவராக இருக்கணும் அப்படின்றோட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லிடுறாங்க. சரி ஓகே, அபாஸ் மஅக்குமுல் கவியல் அமீன், நாளைக்கு வாங்க, நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக நல்ல நாணயமான பக்கா ஒரு ஆளை உங்களுக்கு தர்றேன் அப்படின்ட்டாங்க. நாளைக்கு லொஹரில் வரப்போகிறாங்க நஜ்ரான் மக்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறாங்க, எனக்கு இந்த பதவி இந்த தீர்ப்பளிப்பது இதெல்லாம் எனக்கு பிடிக்காது, எனக்கு அதில் ஆசை இல்லை. ஆனால் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க பாருங்க, அபாஸ் மஅக்குமுல் கவியல் அமீன், ஒரு நல்ல ஒரு அமானிதமான நம்பிக்கைக்குரிய நல்ல திரகாத்திரமான ஒருத்தரை உங்களோட அனுப்புகிறேன் அப்படிங்கிற இந்த நாத் ரசூலுல்லாஹ்வுடைய இந்த வர்ணனை எனக்கு பிடிச்சிருந்தது. அதனால் அந்த நம்பிக்கைக்குரிய பலமான ஒருத்தருங்கிற அந்த அந்தஸ்து எனக்கு கிடைச்சிடாதா அப்படிங்கிறதுக்காண்டி லொஹர் தொழுகைக்கு அன்றைக்கி வாங்க சொல்றதுக்கு முன்னாடி சீக்கிரம் போயிட்டேன் பள்ளிவாசலுக்கு. உமர் சொல்கிறாங்க, வாங்க சொல்றதுக்கு முன்னாடியே சீக்கிரம் பள்ளிக்கு போயிட்டேன், ஏன்னா நான் என்ன நீதிபதி ஆக்கணும், அவங்களோட அனுப்பணும் அப்படிங்கிற ஆசைலாம் இல்லை. ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை அபாஸ் மஹக்குமுல் கவியல் அமீன், நல்ல நம்பிக்கைக்குரிய திரகாத்திரமான ஒருத்தர் உங்களுக்கு தரப்போறேன், நல்ல ஸ்ட்ராங்கான ஒருத்தர் தரப்போறேன் அப்படின்னு சொன்ன அந்த நம்பிக்கைக்குரிய ஸ்ட்ராங்கானவர் நானா இருக்கக்கூடாதா, ரசூலுல்லாஹ் வாயால் வந்த அந்த சிஃபத் அந்த தன்மைக்குரிய நானா இருக்கக்கூடாதா அப்படிங்கிற ஆர்வத்தில் நான் சீக்கிரமாக லோஹருக்கு போயிட்டேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லோஹர் தொழுது முடிச்சாங்க. முடிச்சு இப்படி சஃபா பார்த்தாங்க, இங்கேருந்து இப்படி கடைசி வரைக்கும் பார்த்தாங்க, யார் அனுப்பலாம் நஜ்ரான். உமர் தலையை தூக்குறாங்க, இப்படி ரசூலுல்லாஹ் பார்க்கும்போது தலையை அப்படி தூக்குறாங்க. அப்புறம் ரசூலுல்லாஹ் எடுத்துனோன்னு இப்படி தராங்க, நபி ஸல்லல்லாஹு மறுபடியும் எடுத்துனோம் மறுபடியும் தலையை தூக்குறாங்க, தலையை தூக்கி கூட்டி காட்டாங்க. ரசூலுல்லாஹ் இங்கேருந்து இங்கே வரைக்கும் பார்த்தாங்க, மறுபடியும் இங்கேருந்து வரைக்கும் பார்த்தாங்க. பார்த்துட்டு அபூ உபைதா எழுந்திரி நீ போ அப்படின்ட்டாங்க.
உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் பொறாமைப்பட்ட தருணங்களில் அதுவும் ஒன்று. நான் என் வாழ்க்கையில் பொறாமைப்பட்ட தருணங்களில் அதுவும் ஒன்று. ஏன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயால அபாஸ் மஅக்குமுல் கவியல் அமீன், ஒரு நம்பிக்கைக்குரிய ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு மனிதரை, கண்ணியத்திற்குரிய மனிதரை உங்களுக்கு அனுப்ப போறேன்னு சொன்னாங்களே, அந்த கண்ணியத்திற்குரிய நானா இருக்க மாட்டேனா, அந்த நம்பிக்கைக்குரிய நானா இருக்க மாட்டேனா அப்படிங்கிற ஆதங்கம் இருந்துச்சு. ஆனால் எப்போ அபூ உபைதா ரலியல்லாஹு தஆலாவுக்கு அந்த அந்தஸ்து கிடைச்சதோ, ரசூல் அபூ உபைதாவை எழுப்பி விட்டாங்களோ, அப்போ நான் ஒரு சில தருணங்களில் பொறாமைப்பட்டிருக்கிறேன். அது அந்த தருணமும் ஒன்று அபூ உபைதா மேல அப்படின்னு சொல்லி அதை உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க. அபூ உபைதா ரலியல்லாஹு தஆலா வாழ்க்கையில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. நம்ம பல தடவை அந்த கேள்விப்பட்டிருப்போம். சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாதுக்கு போகும்பொழுது ஒரே ஒரு பேரித்தம்பழத்தை வைத்து அவர்கள் ஒரு நாள் பூரா, சில சமயம் 3 நாட்களாக உணவு உண்டிருக்கிறாங்க, வரலாறுலாம் கேள்விப்பட்டிருப்போம். அது நடந்தது அதற்கு அபூ உபைதா ரலியல்லாஹு தஆலா வாழ்க்கையில் தான். ஒரு முறை கடற்கரை பகுதியிலே ஒரு ஜமாத்தை எதிர்கொள்வதற்காக, ஒரு வியாபார கூட்டத்தை எதிர்கொள்வதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ உபைதா பின் ஜர்ராஹ் ரலியல்லாஹு தஆலா தலைமையில் ஒரு ஜமாத்தை அனுப்பி வைக்கிறாங்க அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாதுக்கு. அனுப்பும் பொழுது அந்த நேரத்தில் மக்காலே கடுமையான பஞ்சமாக இருக்குது, தட்டுப்பாடு, உணவு தட்டுப்பாடு இருக்குது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு சின்ன பையில் பேரிச்சம்பழத்தை கொடுத்து, இது நீங்கள் திரும்பி வர்ற வரைக்கும் உங்களுடைய உணவுக்கு வச்சுக்கங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அதை அந்த உணவு அந்த பேரிச்சம்பழம் சின்ன பையை வாங்கிக்கிட்டு போயிடுறாங்க. போன உடனே சகோதரர்களே, அங்கே எதிர்பார்த்த அளவுக்கு அவங்களுக்கு உணவு இல்லை, கடுமையான பற்றாக்குறை ஏற்பட்டுருது. கடைசியில் என்ன ஆகுது அப்படின்னா, அபூ உபைதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு சஹாபிக்கு ஒரு நாள் உணவுக்கு ஒரு பேரிச்சம்பழம், ஒரு சஹாபிக்கு ஒரு நாள் உணவுக்கு ஒரு பேரிச்சம்பழத்தை கொடுத்து சமாளிக்கிறாங்க. அப்போ அபூ உபைதா சொல்கிறாங்க, நாங்கள் எப்படி அந்த பேரிச்சம்பழத்தை வச்சு எங்களுடைய ஒரு நாள் வாழ்க்கை புறம் ஓட்டணும்னு சொன்னால், பசி எடுக்கும் பொழுதெல்லாம் குன்னா நமசுக்கமா எபசு சுபியான வரா உம்மிஹி, எப்படி ஒரு குழந்தை தாயின் மடுவை சுவைத்து பால் இல்லாவிட்டாலும் அந்த தாயின் மடுவை சுவைத்து தன்னுடைய பசியை ஆற்றிக்கொள்ளுமோ, அதுபோன்று நாங்கள் பசி எடுக்கும் பொழுதெல்லாம் அந்த பேரிச்சம்பழத்தை வாயில் வச்சு அப்படின்னு கடிப்போம், கடிக்க மாட்டோம், சுவைப்போம், கொஞ்சம் பசி இறங்கின மாதிரி இருக்கும், கொஞ்சம் தண்ணி எடுத்து குடிச்சுப்போம், அதை அப்படியே பத்திரமா பேரிச்சம்பழத்தை வச்சுருவோம். மறுபடியும் பசி இருக்கும் பொழுது அந்த பேரிச்சம்பழத்தை வாயில் வச்சு அப்படியே கொஞ்சம் உரிவோம், அப்புறம் தண்ணி குடிச்சுப்போம், அப்படியே வச்சுருவோம். இப்படியே எங்களுடைய பல நாட்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் அந்த ஜிஹாதிலே கழிந்தது அப்படின்னு சொல்லி ஹதரத் அபூ உபைதா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு தியாகங்கள் செய்வதிலும் அல்லாஹ்வுடைய தீனுக்காக அர்ப்பணம் செய்வதிலும் அபூ உபைதா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் முன்னிலை வகித்தார்கள். அதே மாதிரி உஹது போரில் இவர்கள் செய்த ஒரு அற்புதமான காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உஹது போரில் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், அந்த இப்னு தஜானா என்பவன் அவன் ரசூலுல்லாஹ்வுடைய தலையில் கத்தியால் வெட்ட வந்தது, தல்ஹா ரலியல்லாஹு தள்ளி விட்டதுனால அந்த கத்தி எங்கே விழுந்துச்சு, புஜத்தில் விழுந்துச்சு. அப்போ அவங்க அணிஞ்சிருந்த அந்த உருக்கு சட்டை கம்பி அவங்க தாடையில் குத்தி அவங்களுடைய 2 பல்லு வெளியே வந்து ரத்தம் கொட்டி முகம் பூரா காயமாகி போச்சு, முகம் பூரா காயமாகி ரத்தம் கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. இந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சஹாபாக்கள் பிரிஞ்சு செதறி ஓடிடுறாங்க. ரசூலுல்லாஹி சுற்றி நின்ற சஹாபாக்களிலே அபூ உபைதா ரலியல்லாஹு தஆலா ஒருவர். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்பு அழைச்சி ஒரு இடத்துக்கு கூட்டு வந்துடுறாங்க. அவங்க அந்த தாடையில் குத்தின கம்பியை இன்னும் எடுக்கல, அப்படியே இருக்குது. அப்போ உமர் ரலியல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார வச்சு அந்த தாடையோட கம்பியை உருவலான்னு சொல்லிட்டு எடுக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு கடுமையான வலி தாங்க முடியல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலறாங்க. உடனே அபூ உபைதாவால் தாங்க முடியல, உடனே ரசூலுல்லாஹ் அலறாங்க வழியில். உடனே அபூ உபைதா உமர்கிட்ட அபூபக்கரை சொல்லிடுறாங்க, அபூபக்கரே தயவுசெய்து அதில் கை வைக்காதீங்க, கை வைக்காதீங்க, கம்முன்னு இருங்கன்றாங்க. இப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, கை வைக்காமல் எப்படி எடுக்கிறது, தாடையில் குத்திக்கிட்டு, தாடையில் குத்தி வாய்க்கு வெளியில் நீட்டி நிற்கிது அந்த கம்பி. அப்போ அந்த கம்பி எடுத்தாங்க, நம்ம எப்படி எடுக்கிறது? ஏன்னா அந்த காலத்தில் ஆப்ரேஷனோ இல்லை மயக்க மருந்தோ ஆப்ரேஷன் தரதோ அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, அப்படியே தான் எடுத்தாகணும். அப்போது அபூ உபைதாக்கும் அபூபக்கர் ரலியல்லாஹு ஒரு வாக்குவாதம் வருது. அபூபக்கர் சொன்னாங்க, எடுத்தாங்க, என்னங்க பண்ணுறது, நீ எடுத்த ரசூலுல்லாஹ் அலறாங்களே. அபூபக்கர் சொன்னாங்க, அலறா என்ன பண்ண முடியும், வலிக்கு தான் செய்ய, நம்ம எடுத்துதான் ஆகணும் அப்படின்ட்டாங்க. டக்குன்னு அபூ உபைதா சொன்னாங்க, தயவுசெய்து நீங்கள் கம்முன்னு இருங்க, நீ ஒதுங்க, ரசூலுல்லாஹ் துடிக்கிறது என்னால் தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, அபூ உபைதா இப்படி கையால் ஆட்டி ஆட்டி எடுத்தோம்னா ரசூலுல்லாஹ் வேதனைப்படும் அப்படின்னு சொன்னால் ஒரே அடியே டக்குன்னு எடுத்துடணும். வேதனோட வினையா வேகமாக எடுத்துட்டோம்னாக்கா கொஞ்ச நேரம் வலிக்கும், அப்புறம் சரியாயிடும். ஆனால் நம்ம கையால் அது என்ன, அது தாடங்கிறதுலாம் நல்ல ஸ்ட்ராங்காக போய் குத்திட்டு இருந்தது. கையால் பிடிச்சி ஆட்டி 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 உருவி எடுத்தோம்னா ரசூலுல்லாஹ்க்கு அப்படியே உயிர் போகிற மாதிரி வலிக்கும். ஆனால் அதனால் நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னால் ஒரே நிறைய எடுக்கணும். அதுக்கு ஏதாவது அந்த காலத்தில் கொரடா கடை ஒன்றும் கிடையாது, கொரடாலாம் ஒன்றும் கிடையாது, உடனே வச்சு இருக்கிறதுக்கு
அப்போ என்னன்னு தேடி பார்க்குறாங்க, ஒன்றும் ஆயுதம் இல்லை. கடைசியில் அபூ உபைதா சொல்கிறாங்க, யார சொல்லலாம் கொஞ்சம் கண்ணை முடிக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரசூல்லா கண்ணை முடிக்கிறாங்க. அப்படியே மெதுவாக கிட்ட போய் அவங்களுடைய கடவாப்பல்ல அந்த கம்பியில் வச்சு இழுத்து வேகமாக ஒரே இழுத்தாங்க பாருங்க, கம்பி வந்துருச்சு. அந்த இழுத்த வேதனையில் அதற்கு அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு 2 கடவாப்பல்லும் உடஞ்சி போச்சு. அப்போ ரசூலுல்லாஹ்க்கு எவ்வளோ வேகமாக குத்தி இருந்திருக்கும் அது. இவங்க இழுத்ததுல இவங்களுடைய கடவாப்பல் உடஞ்சி போச்சு. அந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது ரொம்ப ஆழமாக குத்தி இருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேதனை பற்றக்கூடாதுங்கிறதுக்காண்டி இவருடைய கடவாப்பல்ல வச்சு இழுத்தாங்க. இழுத்தல கம்பி வந்துருச்சு. ஆனால் இவங்களுடைய கடவாப்பல் 2ம் உடஞ்சி ஷஹீதாயிடுச்சு. அந்த அளவுக்கு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடம்புல ஒரு சின்ன வலி வந்துடக்கூடாது, வேதனை பற்றக்கூடாதுங்கிறதுல அபூ உபைதா பின் ஜர்ராஹ் ரலியல்லாஹு ரொம்ப கவனமாக இருந்தாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரொம்ப உதவியாக ஒத்தாசையாக இருந்தாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வஃபாத்துக்கு பிறகு சகீஃபா பனு சாயிதால, சகீஃபா பனு சாயிதா என்னங்க, என்னென்னமோ சொல்கிறீங்க அரபியில், இதெல்லாம் நான் ஞாபகத்தில் வச்சுருக்க முடியும். உங்களுக்கு அரபி தெரியும், நீங்கள் படம்னு சொல்லிட்டு போயிருங்க, வாயிலே நுழைய மாட்டேங்குது வார்த்தை எங்களுக்கு. நேற்று காலையில் ஒரு நண்பர் கேட்டார், அதில் நேற்று அன்னைக்கு ரிஃபாய் ரலியல்லாஹு அன்ஹு பற்றி சொன்னீங்களே, ரிஃபாய் நான் எங்கே பார்த்து சொன்னேன், அப்படி ரிஃபாய் எதுன்னு சொல்லலையே, கிடையாது ரிஃபாரி. அவர் பார்த்து அவருக்கு அதில் ரிஃபாய்னு வந்துருக்கு கொடுத்துருது. அது ரிஃபாரி, அபூதர் ரிஃபாரியை வச்சு வருது ரிஃபாய் அப்படின்றாரு. அதனால் நமக்கு காதில் விடுறதே பெரிய விஷயம். அது திரும்ப சொன்னால் நாக்கில் வசம் வச்சு தேய்க்கணும், அப்போ தான் நமக்கு அரபி வார்த்தை ஒழுங்காக வரும். சகீஃபா பனு சாயிதாங்கிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தான உடனே சஹாபாக்கள் கலீஃபாவை தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒரு பனு சாயிதா திண்ணையில் கூடுனாங்கன்னு சொன்னோம் இல்லையா. சகீஃபானா திண்ணை, அந்த திண்ணைக்கு பேர் தான் பனு சாயிதாவுடைய திண்ணை. அந்த திண்ணையில் வச்சு தான் கலீஃபா தேர்ந்தெடுத்தாங்க. அதனால் வரலாறுல வந்து சகீஃபா பனு சாயிதா அப்படின்னு சொன்னாலே உடனே அதான் ஞாபகத்துக்கு வரும். எதுங்க, என்னது, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கலீஃபாவா தேர்ந்தெடுக்கப்பட்ட திண்ணை அது. அந்த சம்பவம் தான் வரலாறு பதிக்கப்படும் சகீஃபா பனு சாயிதாங்கிற பேரில். அப்போ அந்த சகீஃபா பனு சாயிதால வேகமாக கருத்து பரிமாற்றம் நடக்குது, வாத பிரதிவாதங்கள், கருத்து வேறுபாடுகள், மாற்று கருத்து, உடன்பாடு எல்லாம் வருது. அப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு முன்னிலைப்படுத்தும் நிறைய பேர் அபூபக்கர் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. இல்லை அபூபக்கர் வேண்டாம், அவர் வந்து ரொம்ப சாஃப்ட் கேரக்டரு, அவர் இந்த மாதிரிலாம் இருக்க முடியாது, அதனால் வந்து சரியில்லை அப்படின்னாங்க. அப்போ டக்குன்னு அபூ உபைதா சொன்னாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அபூ உபைதாவே, அபூபக்கர் தகுதி இல்லை என்றால் அதற்கு அடுத்த தகுதி நீ தான், அடுத்த தகுதி நீங்கள் தான். நீங்கள் கையை நட்டுங்க, நான் உங்கள்ட்ட முதல்ல பைய செய்கிறேன், மற்ற எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்து பைய செய்வாங்க. அப்போ அபூ உபைதா சொல்லிடுறாங்க, இல்லை உமரே, நீங்கள் தப்பான முடிவு எடுக்கிறீங்க. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுது அவர்கள் சைக்கினியாக காண்பித்து விட்டார்கள். உயிரோடு இருக்கும் பொழுதே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு இமாமத் செய்ய வைத்து அவர்களுக்கு பின்னால் நின்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது எனக்கு பிறகு இவர் தான் கலீஃபான்னு காட்டிட்டு போயிட்டாங்க. அதனால் இந்த நேரத்தில் நீ தேசியம் குட்டையை குழப்பாது, நீ அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு அன்ஹு கண்டிச்சிடறாங்க. யார், அபூ உபைதா. கண்டிச்ச உடனே அப்போ சரி, அப்போ அபூ உபைதா ஒத்துக்க மாட்டாரா, அப்போ உமர் வரட்டுன்னு சொல்லி சரி உமர் கருத்து சொல்கிறாங்க. உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு பேரும் அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு பேர் 2 பேர் வந்த உடனே அவங்க 2 பேரும் எழுச்சி நிற்கிறாங்க. நாங்கள் 2 பேரும் இந்த பொறுப்புலேருந்து விலகிக்கிறோம், நாங்கள் இதுக்கு ஹிலாஃபத் பொறுப்பேற்க தயாராக இல்லை, எங்கள் 2 பேர் நீங்கள் சொன்னதுனால நாங்கள் 2 பேரும் சேர்ந்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பேரை மொழிகிறோம், எல்லாரும் தயவுசெய்து அபூபக்கர்ட்ட பைய செய்யுங்கன்னு சொல்லி முதல்ல உமர் ரலியல்லாஹு அன்ஹு பைய செஞ்சாங்க, அப்புறம் அபூ உபைதா செஞ்சாங்க, அப்புறம் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் செஞ்சாங்க, அதுக்கப்புறம் மற்ற சஹாபாக்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பைய செஞ்சாங்க. அப்போ அந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு தேர்ந்தெடுப்பதில் அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹுடைய பங்கு ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு. அதனால சொன்னாங்க, அந்த நேரத்தில் உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, மா குன்துல் யுகத்திம எதை ரஜுலின் நான் அமரஹு பிஸ் ஸலாத்தி இந்த ஹயாத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு இருக்கும் பொழுதே அவர்கள் காலத்திலே ஒரு மனிதரை நீங்கள் மக்களுக்கு தொலை வையுங்கள், இமாமாக நில்லுங்கள் என்று ஒரு மனிதரை தேர்ந்தெடுத்த பிறகு அவருக்கு முன்னாடி முந்திரி கூட நான் போய் நிற்கிறது, அவருக்கு போட்டியாக கூப்பிடுறது, அது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிடிக்காத ஒன்று, நான் அதை ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹிலாஃபத் பொறுப்பேற்க மறுத்துறாங்க. பிறகு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாதுக்கு போகிறாங்க. அப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்ணுறாங்கன்னா 3-4 விதமான கூட்டங்களை பிரித்து அனுப்புகிறாங்க. எந்த ஏரியா, அந்த மிடில் ஈஸ்ட் ஏரியா, ஷாம் ஏரியா. ஷாம்னு சொன்னால் இன்றைய ஜோர்டான், டமாஸ்கஸ், லெபனான், டமாஸ்கஸ், லெபனான், பலஸ்தீன் இதெல்லாம் சேர்ந்தது தான் அந்த காலத்தில் ஷாம் என்பது. ஆனால் தனித்தனி பகுதியாக இருந்தது. ஜோர்டான் ஒரு பகுதியாக இருந்துச்சு, லெபனான் ஒரு பகுதியாக இருந்துச்சு, அதே மாதிரி டமாஸ்கஸ் சிரியா ஒரு பகுதியாக இருந்துச்சு, பலஸ்தீன் ஒரு பகுதியாக இருந்துச்சு, ஈஜிப்து தனியாக இருந்துச்சு. ஈஜிப்து அதோட சேர்ந்தது தான், ஆனால் ஈஜிப்து மிஸ்ர் வந்து அது தனியாக இருந்துச்சு. அப்போ இந்த 4-5 நாடுகள் சேர்ந்து தான் அப்போ ஷாம் இருந்துச்சு. அப்போ அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு பண்ணாங்க, அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு ஹும்முஸ்ங்கிற பகுதிக்கு அனுப்புகிறாங்க. ஹும்முஸ் என்பது இப்போ சிரியாவில் உள்ள ஒரு நகரம்.
சிரியாவில் உள்ள ஒரு முக்கியமான நகரம் டெமாஸ்கஸ். டெமாஸ்கஸ் தலைநகரம். டெமாஸ்கஸ் மாதிரி ஒரு முக்கியமான நகரம் ஹும்முஸ். அந்த ஹும்முஸுக்கு அபூ உபைதாவை பொறுப்பு அனுப்புகிறாங்க. அதே மாதிரி திமஷ்குக்கு வந்து யஸீத் இப்னு அபு சுஃபியான் அனுப்புகிறாங்க. அதே மாதிரி அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா பலஸ்தீனுக்கு அனுப்புகிறாங்க. இப்படி ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு பகுதிக்கு அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாதுக்கு அனுப்புகிறாங்க, அவங்க தலைமையில் ஒரு படையை கொடுத்து. ஆனால் ஜிஹாத் எதிர்பார்த்த அளவுக்கு பெரிய வெற்றி இல்லை அபூபக்கர் ரலியல்லாஹு காலத்தில். அப்போ அபூ உபைதா ரலியல்லாஹு தஆலா பண்ணுறாங்க, அவங்க ஹும்முஸில் இருக்காங்க, சிரியா நாட்டில் இருக்கிறாங்க. அவங்க உடனே ஹலீஃபாவுக்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தகவல் சொல்கிறாங்க, அபூபக்கரே நீங்கள் எடுத்த முடிவு தப்பான முடிவு. நீங்கள் ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு தளபதியை போட்டு அனுப்புறதுக்கு பதிலாக எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து ஒரே தலைமையின் கீழே கொண்டு வந்துருங்க. அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து வெற்றி கொள்வது ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே அபூ உபைதா ரலியல்லாஹு தஆலாவுடைய கூற்றை உடனடியாக அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பண்ணுறாங்க. அப்போ ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இதில் இருக்கிறாங்க, மிஸ்ரில் இருக்கிறாங்க, ஈஜிப்தில். மிஸ்ரில் இருக்கிற ஹாலிதை வர சொல்கிறாங்க. அதே மாதிரி பலஸ்தீனில் இருக்க அம்ர் இப்னு ஆஸை வர சொல்கிறாங்க. டெமாஸ்கஸில் இருக்கிற யஸீத் இப்னு முஆவியா வர சொல்லிடுறாங்க. ஹும்முஸ் சிரியா நாட்டில் இருக்கக்கூடிய அதாவது அபூ உபைதா வர சொல்கிறாங்க. எல்லாம் நீங்கள் அங்கேயே எங்கள் மதீனாவுக்கு வர வேண்டாம், அங்கேயே ஒன்று கொடுங்க, உங்கள் ஆட்களில் யார் அமீரா தேர்ந்தெடுக்கும் நான் அனுப்புகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் ஒன்று சேர்ந்த உடனே திமஷ்கில் எல்லாம் ஒன்று சேர்ந்துடுறாங்க. சேர்ந்த உடனே அது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தகவல் அனுப்புகிறாங்க, உங்களிலே அபூ உபைதாவையே அமீராக தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள், தளபதியாக தேர்ந்தெடுத்துங்க. அபூ உபைதா என்ன சொல்கிறாரோ அதுக்கு எல்லாரும் கட்டுப்பட்டு நடங்க அப்படின்னு சொன்ன உடனே அபூ உபைதா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பொறுப்பை ஏற்ற பிறகு சகோதரர்களே, அவர்கள் காலத்திலே அல்லாஹ்வுடைய மார்க்கம் ரொம்ப வேகமாக பரவுது. ஒவ்வொரு ஊராக போகிறாங்க, அந்த மக்களுக்கு போய் அல்லாஹ் மார்க்கத்தை தாவா செய்கிறாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்குன்னு கூப்பிடுறாங்க. இஸ்லாத்துக்கு மக்கள் வர்றாங்க. உனக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்க விருப்பம் இல்லையா, அப்போ இஸ்லாமிய ஆட்சிக்கு வந்து நீங்கள் என்ன பண்ண ஜிஸியா கட்டிடுங்க அப்படிங்கிறாங்க. அதுவும் முடியாது, நான் சண்டை தான் போடுவேங்கிறியா, அப்போ 3வது கட்டம் சண்டைக்கு வா, 3வது கட்டம் சண்டைக்கு வா. இதுதான் சஹாபா ரசூலுல்லாஹி கற்றுக் கொடுத்த இஸ்லாமிய தர்பியத்து தர்த்தீப். முதல்ல போய் அவங்களுக்கு தாவா செய்யணும், இஸ்லாத்தின் பக்கம் வாங்கன்னு கூப்பிடணும். வந்துட்டாங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ், இஸ்லாத்தின் பக்கம் வர தயாராக இல்லையா, உங்களுக்கு விருப்பம் இல்லையா, அப்போ இஸ்லாமிய அரசாங்கத்துக்கு ஜிஸியா கட்டிடுங்க, வரி கட்டிடுங்க. வரி கட்டுறதுனால என்ன அர்த்தம் சொன்னால் உங்களுக்கு முழு பாதுகாப்பை இஸ்லாமிய அரசாங்கம் உங்களுக்கு கொடுக்கும். உங்களுக்கு தேவையான முழு பாதுகாப்பு, முழு செக்யூரிட்டியை இஸ்லாமிய அரசாங்கம் கொடுக்கும். நீங்கள் எந்த காரணத்தை கொண்டு இஸ்லாமிய அரசாங்கத்துக்கு எதிராக ஆயுதத்தை தூக்கக்கூடாது. இதுதான் அக்ரிமெண்ட். ஜிஸியாவோட நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் எந்த காரணத்தை கொண்டும் இஸ்லாமிய அரசாங்கத்துக்கு எதிராக வாழை தூக்கக்கூடாது, ஆயுதம் தூக்கக்கூடாது. அதே நேரத்தில் உங்களுக்கு தேவையான முழு பாதுகாப்பு, முழு செக்யூரிட்டி, முழு ஏற்பாட்டை இஸ்லாமிய அரசாங்கம் உங்களுக்கு கொடுக்கும். இதுதான் ஜிஸியாங்கிறது. வரலாறுல ஜிஸியாண்டாலே அவுரங்கசீப் முஸ்லீம் அல்லாதவர்கள் மீது ஜிஸியா வரியை திணித்தார். ஜிஸியா வரினா என்ன அப்படின்னு சொன்னால், இது முஸ்லீம் அல்லாதவர்கள்ட்ட இஸ்லாமிய ஆட்சியில் வாங்கக்கூடிய ஜிஸியா. இதே அப்போ எதுனா முஸ்லீம் அல்லாதவர்கள் வாங்கினா அநியாயம் தானே, இப்போ முஸ்லீம் வாங்கணுமா இல்லையா, முஸ்லீம்கள்ட்டையும் வாங்குவாங்க இஸ்லாமிய ஆட்சியில். அதுதான் 2.5% ஜக்காத்துங்கிறது. முஸ்லீம்களுக்கு 2.5% ஜக்காத்தை விட ஜிஸியா என்பது மிக மிக குறைவான தொகை. அதான் ஷரியத்தில் முக்கியமான ஒரு ஹூபி, ஒரு பெரிய பியூட்டி. முஸ்லீம்கள் 2% ஜக்காத்து கொடுக்குறோமே, இதை எங்க செலுத்தணும், அரசாங்கம் தான் செலுத்தணும், கவர்மெண்ட் தான் செலுத்தணும் இஸ்லாமிய ஆட்சியில். இதை முஸ்லீம்கள்ட்ட ஜக்காத்தை வாங்கிப்பாங்க, அதை முஸ்லீம் அல்லாதவர்கள் ஜிஸியா வாங்கிப்பாங்க. இந்த ஜிஸியா தொகை எவ்வளவு கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா, முஸ்லீம்கள் செலுத்தக்கூடிய ஜக்காத்திலே பாதி தான், 50% தான் ஜிஸியா என்பது. அப்போ இந்த மாதிரி ஒரு ஜிஸியாவை அது அபூ உபைதா ரலியல்லாஹு தஆலா, இதான் இஸ்லாமிய ஷரியத்து. அந்த அடிப்படையில் எங்கெங்கெல்லாம் இஸ்லாமிய படை போனதோ அங்கெல்லாம் இவருடைய ஒழுக்கம், இவங்களுடைய அஹ்லாக்கு, இவருடைய அழகான அணுகுமுறை, அன்பான பேச்சு, அரவணைப்பான உதவி மனப்பான்மை, இது எல்லாத்தையும் பார்த்து மக்கள் தானாகவே இஸ்லாத்திற்கு வர ஆரம்பித்தார்கள். அப்போ இவங்க அல்லாஹ்வுடைய பாதையில் போனாங்கண்டா இவங்க ஜிஹாத் செஞ்சு ரொம்ப குறைவு, எதிரிகளோட பெரிய ஜிஹாத் பண்ணாங்க. ஆனால் பொதுமக்களை பொறுத்தவரையிலே இவருடைய அணுகுமுறைகளை பார்த்தவுடன் கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்துக்கு வர ஆரம்பித்தாங்க. இப்படித்தான் மிடில் ஈஸ்ட் பகுதியில் அதற்கு அபூ உபைதா ரலியல்லாஹு தஆலா தலைமையில் இஸ்லாம் பரவ ஆரம்பிச்சது. மிடில் ஈஸ்ட் சொல்கிறது மிஸ்ர்லேருந்து ஆரம்பித்து ஜோர்டான், பலஸ்தீன், லெபனான், சிரியா, அப்புறம் அப்படியே வந்து கத்தார், யமன், இதெல்லாம் வந்துடும். இந்த எல்லா பகுதிகளிலும் அல்லாஹ்வுடைய தீன் இஸ்லாம் பரவ ஆரம்பித்தது அதற்கு அபூ உபைதா ரலியல்லாஹு தஆலா காலத்தில். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு பொறுப்பை ஏற்ற உடனே, ஹிலாஃபத்தை ஏற்ற உடனே மதீனாலேருந்து புறப்பட்டு தான் அபூபக்கர் மௌத்தாயிட்டாங்க. அதுக்கும் அபூ உபைதா ரலியல்லாஹு தஆலா வர முடியல. அப்புறம் உமர் ரலியல்லாஹு கலீஃபாவை பொறுப்பெடுத்தாங்க, அப்பவும் வர முடியல அவங்களால. அவங்க அந்த பகுதியில் இருக்கிறாங்க. எந்த பகுதி, அங்கேயே ஃபுல்லாக ஜிஹாதில்
வருஷ கணக்கில் அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாத் செய்வதும் அல்லாஹ்வுடைய தீனுல் இஸ்லாத்தை பரப்புவதிலும் அல்லாஹ்வுடைய இஸ்லாத்தை மற்றவர்கள் எடுத்து சொல்லக்கூடிய பணிகளிலும் அவர்கள் காலங்காலமாக ஈடுபட்டார்கள். அதனால தான் பார்த்தீங்கன்னா அல்லாஹ்வுடைய மார்க்கத்துடைய சட்டங்களை பாருங்க, ஒரேடியா சாந்தி சமாதானம் இப்படியும் கிடையாது. ஒரு கணத்தில் அறிந்தால் மறு கணத்தை காட்டுங்கிற பைத்தியகாரத்தன சட்டம் இஸ்லாத்தில் இல்லை. அது ஒரு பைத்தியகாரத்தனமான துணை, எந்த மனித குலத்துக்கே ஒத்து வராது. ஒரு கணத்தில் இருந்தால் மறு கணத்தை காட்டுங்கிறது ஒத்து வருங்களா? என்ன அற்புதமான கொள்கை, ஒரு கண்ணத்தில் இருந்தால் மறுக்கணும், எவ்வளோ அற்புதமாக இருக்குது. இதை போய் நீங்கள் இது கேட்கறது நல்ல ஸ்லோகன் ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு கண்ணத்தில் இருந்தால் மறு கணத்துக்கு அடைஞ்சு சொல்லி நடைமுறைக்கு வரும்போது இதுக்கு யாராவது ஒரு கண்ணத்தில் அடைஞ்ச உடனே மறு கணத்தை காட்டுவானா? அப்படி காட்டுறது என்ன பண்ணியிருக்கணும்? ஒரிசாவில் வந்து ஒரு கன்னியாஸ்திரி கற்பழிச்சோன்னு இன்னொரு கன்னியாஸ்திரி விட்டு நிறுத்தணும், இவளையும் கற்பழிச்சிக்க அப்படின்ட்டு. அப்படிதான் நிறுத்தணும். ஏன் ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க பிஜேபிக்காரன் அரெஸ்ட் பண்ண சொல்லி? ஒரு பாதிரியார் தீ வச்சு கொடுத்தோம், இன்னொரு 10 இவரையும் கொடுத்திக்க ஒரு நிறுத்தணும். அப்போ கேட்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும், ஆனால் நடைமுறைக்கு ஒத்து வருமா? அல்லாஹ்வுடைய தீனுல் இஸ்லாம் நடைமுறைக்கு ஒத்து வரக்கூடிய மார்க்கம். அமைதியா போனா அமைதியா போ, சண்டை வந்தா நீ வாழத்தூக்கு, சண்டை வந்தா நீ வாழத்தூக்கு. அப்ப தமிழ்ல சொல்லுவாங்கல்ல, கரெக்ட் மேட்டுக்கு முரட்டு மம்மட்டி தான் லைக்கு. நீங்க சாப்பிட்டா ஒரு மோடு கரெக்ட் மேடா இருக்குது, அதில் கொண்டு போய் நீங்க அப்படியே சும்மா பூந்தோட தூக்கி பெருக்கிறீங்கன்னா அந்த மேடு போகாது. அதுக்குள்ள முரட்டு மம்மட்டி போட்டு உடைக்கணும், அப்பதான் உடைக்க முடியும். சாஃப்டான இடமா இருந்தா நீங்க சாதாரண பூந்தோட பத்து வச்சு பெருட்டாலே போதும். அந்த மாதிரி தான் அல்லாஹ்வுடைய தீனுல் இஸ்லாம். முதல்ல தாவாச்சி அவங்களுக்கு இஸ்லாத்தை எடுத்து சொல்லுங்க, அவங்க அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சொல்லுங்க. அவங்க ஏத்துக்கிட்டாங்க, ஒத்துக்கிட்டு வந்துட்டாங்க, அல்ஹம்துலில்லாஹ். இல்ல வரலையா, அப்ப அடுத்து உங்களுடைய ஆப்ஷன் என்னங்க? இஸ்லாத்தை ஏத்துக்கல, உங்களுக்கு விருப்பம் இல்லை, தாராளமாக நீங்க இருக்கலாம், முஸ்லீம் அல்லாதவராக இருக்கலாம். உங்களுடைய ஆப்ஷன் என்ன? ஜிஸியா கொடுக்குறீங்களா அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு, இஸ்லாமிய ஆட்சிக்கு? ஜிஸியா எதுக்காண்டி? நீங்கள் கொடுக்கக்கூடிய வரி எப்படி முஸ்லீம்கள் 2% ஜக்காத் கொடுப்பாங்களோ அந்த மாதிரி நீங்க ஜிஸியா கொடுக்கணும். சரிங்க, நான் ஜிஸியா கொடுத்துட்றாங்க, ஓகே, அப்படி காஃபிராவே இருந்துங்க. உனக்கு தேவையான எல்லா விதமான உயிருக்கு பாதுகாப்பு, உணவுக்கு பாதுகாப்பு, உன்னுடைய வழிபாட்டுக்கு பாதுகாப்பு, வழிபாட்டு தலங்களுக்கு பாதுகாப்பு, அத்தனை பாதுகாப்பையும் இன்னைக்கு குறிப்பா சொல்றதா இந்தியா என்ற டெமோக்ராட்டிக் நாட்டில், ஜனநாயக நாட்டில் என்ன பாதுகாப்பு முஸ்லிம்களுக்கு இல்லையோ இதை விட பன்மடங்கு பாதுகாப்பை இஸ்லாமிய ஆட்சியிலே முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு கிடைத்தது. முஸ்லிம் அல்லாதவர்கள் கிடைத்தது. அது இஸ்லாமிய ஆட்சி, இஸ்லாமிய நாடு. அவங்க நினைச்சா என்ன வேணாலும் பண்ணலாம். அப்படி இருந்தும் அல்லாஹ்வுக்கு பயந்து முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு பன்மடங்கு பாதுகாப்பு கிடைச்சது. இது டெமோக்ரசி நாடு, ஜனநாயக நாடு, எல்லாருக்கும் உரிமை உண்டு, எல்லாருமே நாட்டு மக்களர்கள், எல்லாருமே இந்த நாட்டு அதிபர்கள், அப்படிலாம் வீரவாசனம் பேசிவிட்டு, ஆனா இங்க முஸ்லிம்களுக்கு எந்த விதமான பாதுகாப்பும் கிடையாது. உயிருக்கு பாதுகாப்பு இல்லை, உடமைக்கு பாதுகாப்பு இல்லை. எந்த நேரத்தில் கலவரம் வரும், நம்ம உடம்பை தீ வச்சு கொளுத்துவான் தெரியாது. குஜராத் நடந்துச்சா இல்லையா? நேற்று வரைக்கும் ஒரு பெரிய ஃபேக்டரிக்கு ஓனரு, அடுத்த நாளே கலவரம் வந்துச்சு, ஃபேக்டரி தீ வச்சு கொடுத்தனா அந்த ஓனரு அகதி முகாமில் அலுமினிய தட்டை ஏற்றி உட்காந்துருக்கிறாரு. ஒரு ஃபேக்டரி ஓனரு அகதிகள் முகாமில் அலுமினிய தட்டை ஏற்றி உட்காந்துருக்காரு. அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு என்னாச்சு? அவருடைய ஃபேமிலியை கொண்டாச்சு, அவருடைய ஃபேக்டரி தீ வச்சு கொளுத்தியாச்சு. ஏன்? ஒரு நீதிபதி நிலைமை என்னாச்சு குஜராத்தில்? ஒரு நீதிபதி நிலைமை என்னாச்சு? முஸ்லீம் நீதிபதி அவர் வீட்டை வந்து எதிரிகள் பிஜேபி காரன் RS காரங்க கதவை தட்டினா கடையில் என்னாச்சு? எவ்வளோ மேஜிஸ்ட்ரேட்டுக்கு ஃபோன் அடிச்சு பார்க்குறாரு, கமிஷனருக்கு ஃபோன் அடிக்கிறாரு, என் வீட்டில் கலவரக்காரங்க வந்துட்டாங்க, ரியோட் நடக்க போகுது, யாரும் இவருடைய ஃபோனுக்கு எந்த ரெஸ்பான்ஸ் இல்லை. கடைசியில் தன்னுடைய 65 வயது தாயாரை தோளில் தூக்கி போட்டுக்கிட்டு உயிரை காப்பாற்றுக்கிட்டு கொல்லக்குப்புற கதவை தூக்கிட்டு ஓடினாரு. யாருங்க? ஒரு மாநிலத்தில் நீதிபதி தன்னை பெற்ற 65 தாயை தோல்ல தூக்கி போட்டுக்கிட்டு கொல்லப்புற வாசல் திறந்து ஓடினார் உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காண்டி. அப்ப இந்த மாதிரி எந்த விதமான உயிருக்கோ உடமைக்கோ ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு நாட்டில், ஜனநாயக நாட்டில் இருந்துட்டு இருக்கிறோம். இதை விட பன்மடங்கு பாதுகாப்பை இஸ்லாமிய ஆட்சி வழங்கியது முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு. எந்த அளவுக்கு சகோதரர்களே, அதற்கு அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷாமுக்கு வர்றாங்க. ஷாமில் உள்ள கிறிஸ்தவர்கள் வந்து இவங்க எல்லாத்தையும் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு யார் ஜிஸியா அவங்களும் ஜிஸியா கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் இவங்க ஷாம்லே இருக்கிறாங்க ரொம்ப காலமா. அப்போ அந்த நேரத்தில் ரோமர்கள் வந்து இஸ்லாத்தின் தாக்குதல் நடத்த வர்றாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே ரோமர்களை நோக்கி நம்முடைய படையை திருப்பணும்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு உத்தரவு வந்துடுது. ரோமர்கள் நோக்கி நீங்க போங்க. ரோமர்கள் வந்து அவங்க இஸ்லாத்தை முஸ்லாமிய ஆட்சி அழிப்பதற்காக படையெடுத்து வர்றாங்கன்ற உடனே அபூ உபைதா பின் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு தலைமையில் எல்லா சஹாபாக்களும் ஒன்று சேர்ந்து ரோமர்களை நோக்கி போறாங்க. போற நேரத்தில் என்ன தெரியுமா பண்ணாங்க? ஷாம்ல உள்ளவர்களும் கிறிஸ்தவர்கள், ஜிஸியா கொடுத்து யார் இருக்கிறாங்களோ அவர்களும் கிறிஸ்தவர்கள். எதிர்க்க போறது யார? கிறிஸ்தவர்கள். ரோமர்கள் சண்டையில் போறாங்க கிறிஸ்தவர்களே. அந்த நேரத்தில் அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷாம் தேசத்து மக்களுக்கு அறிவிச்சார்கள், யார் முஸ்லீம்களோ அவர்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாதுக்கு வந்திருக்கீங்க கூட.
உங்களுடைய உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. அல்லாஹ்னா அல்லாஹ் ஷஹீதாடுவீங்க, இல்லைன்னா திரும்பி வருவீங்க. ஆனால் யார் யாரெல்லாம் ஜிஸியா செலுத்தி காஃபிர்களாக இருக்கிறீர்களோ, கிறிஸ்தவர்களாக இருக்கிறீர்களோ, தயவு செய்து உங்களுடைய ஜிஸியாவை நாங்கள் திரும்ப தந்துடுறோம் உங்கள்கிட்ட. ஏன்னா உங்களுக்கு இப்போ நாங்கள் இந்த படை எல்லாமே எங்கே போயிடுது? ரோமர்கள் போயிருந்தனால. ரோமர்கள் ஏதாவது உங்களை தாக்குனாங்கடா எங்களால் பாதுகாக்க முடியாது, உங்களுடைய உயிருக்கு நாங்கள் பாதுகாப்பு கொடுக்க முடியாதனால நாங்கள் உங்கள்கிட்ட வாங்கின ஜிஸியாவை நாங்கள் திருப்பி தர்றோம் அப்படின்னு சொல்லி லட்சக்கணக்கான தீனார்களையும் திருகங்களையும் கிறிஸ்தவர்களுக்கு திருப்பி கொடுத்தார்கள். சகோதரர்களே, இந்த அவருடைய ஒழுக்கம், இந்த அல்லாஹ்வுடைய இறையச்சம் பல கிறிஸ்தவர்கள் ஜிஸியா செலுத்தி கொண்ட பல கிறிஸ்தவர்களுக்கு அல்லாஹ் ஈமானை கொடுப்பதற்கு இந்த சம்பவம் காரணமாக இருந்துச்சு. மீதி உள்ள கிறிஸ்தவர்கள் அழுது கொண்டே, அந்த வரலாறு காணப்படுகிறது, அழுது கொண்டே அந்த ஜிஸியாவை திருப்பி கொண்டு வாங்கி கொண்டு சொல்றாங்க, தயவு செஞ்சு ரோமாபுரியை அழித்து விட்டு கூடிய சீக்கிரம் மறுபடியும் ஷாமுக்கு வாங்க, ரோமாபுரி வேலையை முடிச்சுட்டு கூடிய சீக்கிரம் ஷாமுக்கு வாங்க, நாங்கள் எதிர்பார்த்திருக்கிறோம் என்று அழுது கொண்டே அந்த ஜிஸியாவை திரும்ப பெற்றார் வரலாறு எழுதப்பட்டிருக்குது. அப்போ சஹாபாக்கள் அவங்க ஒரு ஆட்சியாளர்களாகவோ அல்லது வரி வசூலிக்கக்கூடிய கொடுங்கோலர்களாக இல்லை, அவங்க மறுமையிலே அல்லாஹ்விடத்துல பதில் சொல்லியாக வேண்டுங்கிற சிந்தனை இருந்ததுனால தான் இந்த மாதிரி சம்பவங்களையும் நம்ம வரலாறுல பார்க்க முடிஞ்சுது. இப்படி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்திலேயே பையத் ரிதுவானுக்கு பிறகு தாத் சலாசில் என்ற ஒரு படைக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்றாங்க, அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அனுப்பி வைக்கிறாங்க. அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அங்கே போன பிறகு அவங்க பர்டிகுலராக கேட்குறாங்க, யார சொல்லலாம், இங்கே படை பத்தாது, எதிரிகள் படம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, அதனால் நீங்கள் அபூ உபைதாவுடைய தலைமையில் ஒரு படை அனுப்புன்னு கேட்குறாங்க. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ உபைதா ரலியல்லாஹு தஆலா தலைமையில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு பெரிய பெரிய சஹாபாக்கள் இருந்தார்கள், அவருடைய தலைமையில் அபூ உபைதாவுடைய தலைமையில் படை அனுப்பி வைத்தார்கள். இந்த படை போய் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா படையோடு சேர்ந்த பிறகு அங்கே எதிரிகளோடு போரிட்டு ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்றார்கள். அதே மாதிரி ஒரு முறை பஹ்ரைன் நாட்டிற்கு ஜிஸியா வசூலிப்பதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ உபைதாவை அனுப்பி வச்சாங்க. பஹ்ரைன் நாட்டுக்கு ஜிஸியா வசூலிக்கிறதுக்கு அபூ உபைதா அனுப்பி வைக்கிறாங்க. அபூ உபைதா மாஷா அல்லாஹ் போய் அங்கே போய் எல்லா கணக்கு வழக்கில் பார்த்து பக்காவாக ஜிஸியா வசூலிட்டு ஒரு பெரிய தொகையோடு வர்றாங்க. வீட்டு மதீனாக்குள்ளே வர்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டு வாசலில் நூற்றுக்கணக்கான சஹாபாக்கள் அப்படி குழுமி போய் நிற்கிறாங்க. அன்சாரிகளும் முஹாஜிர்களும் அப்படி குழுமி போய் நிற்கிறாங்க. அபூ உபைதாக்கு ஆச்சரியம், என்னடா என்ன இவ்வளோ கூட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வெளியே வர்றாங்க, பார்த்தா இவ்வளோ கூட்டம் நிற்குது. ரசூலுல்லாஹ் சிரிச்சுக்கிட்டே கேட்டாங்க, ஓ அபூ உபைதா வர்ற செய்தி உங்களுக்கு தெரிஞ்சிருச்சோ, அபூ உபைதா வர்ற செய்தி உங்களுக்கு தெரிஞ்சிருச்சோ அப்படின்னாங்க. சஹாபா ஆமாம் யா ரசூலல்லாஹ், அபூ உபைதா ரலியல்லாஹு தஆலா கொண்ட ஜிஸியாவை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா சஹாபாக்களும் பங்கு வச்சு கொடுத்தாங்க. இது எதிர்பார்த்த சஹாபாக்கள் வந்திருக்கிறாங்க. ஏன்னா அந்தளவுக்கு வறுமை, அந்தளவுக்கு கஷ்டம், பல நாட்களாக சாப்பாட்டுக்கு வழி இல்லை, வறுமையில் இருக்காங்க. அப்போ எங்கே இருந்தாலும் எங்கேயா செல்வம் வராதுன்னா அபூ உபைதா ரலியல்லாஹு தஆலா தலைமையில் பஹ்ரைனில் செல்வம் வருதுன உடனே சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு முன்னாடி கூட்டிட்டாங்க. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சொத்துக்கள் அத்தனையும் சஹாபாக்கள் பங்கு வச்சு கொடுத்துறாங்க. கவனிங்க, இத்தனை நாள் கஷ்டத்திற்கு பிறகு, வறுமைக்கு பிறகு கிடைச்ச அந்த பணத்தை வாங்குறதுக்கு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி நான் நீங்கள் திருப்திப்படுற அளவுக்கு, நீங்கள் சந்தோஷப்படுற அளவுக்கு நான் உங்களுக்கு இந்த சொத்துக்கள் நிறைய தருவேன். ஆனால் நான் உங்கள் மீது வறுமையையோ, வறுமையில் நீங்கள் அழிஞ்சு போயிடுவீங்க, வறுமையில் அழிஞ்சு போயிடுவீங்க, ஏழ்மையில் செத்து போயிடுவீங்க என்றெல்லாம் நான் பயப்படவில்லை. வலாக்கின் அகாஃபு அலைக்கும் தனாஃபுஸு ஃபி துன்யா தனாஃபுஸன் ஃபதுகாத்திலு, ஆனால் இந்த உலக மோகத்திற்கு ஆட்பட்டு, உலக ஆசைக்கு ஆட்பட்டு அதனால் உங்களுக்குள்ளே சண்டையிட்டுக் கொள்கிறீர்களோ என்று தான் நான் பயப்படுகிறேன் அப்படின்னாங்க. அப்போது பல நாட்களுடைய பட்டினி, வறுமை, ஏழ்மைக்கு பிறகு ஏதாவது கிடைக்காதான்னு எதிர்பார்த்த சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாஹ் பணத்தை அள்ளி கொடுத்துட்டு அவங்களை திருப்திப்படுத்துகிற அளவு கொடுத்துட்டு கடைசியில் என்ன சொன்னாங்க, நான் நீங்கள் வறுமையில் செத்து விடுவீர்களோ, ஏழ்மையில் அழிந்து விடுவீர்களோ என்று பயப்படவில்லை, ஆனால் எனக்கு பிறகு உலக மோகத்திலே மூழ்கி உங்களுக்கு மத்தியிலே சண்டையிட்டுக் கொள்கிறீர்களோ என்று தான் பயப்படுகிறேன் அப்படின்னாங்க. அந்த அளவுக்கு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை தர்பீஸ் செய்தார்கள். அந்த பஹ்ரைன் நாட்டிலிருந்து கொண்டு வந்த அந்த செல்வத்தை திரட்டி கொண்டு வந்தது அதற்கு அபூ உபைதா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தான் கொண்டு வந்தாங்க. இங்கே அந்த நேரத்தில் நான் இப்போ அந்த ஷாம் தேசம் போற சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஷாம் தேசத்தில் விடை பெற்று அந்த எர்முக் யுத்தம், அதான் ரோமானியர்களை எதிர்த்து போர் செய்ய போனாங்க. அங்கே ரோமானியர்களை படைக்கு தலைமை தாங்கி வர்றான் ஜார்ஜ் என்று சொல்லக்கூடிய அந்த தளபதி. ஜார்ஜா ரோமானிய படைக்கு ஒரு பெரும் படை தலைமை ஏற்று வர்றான். அவன் நல்ல ஆக்ரோஷமாக எல்லாத்துக்கும் படைகளுக்கு உற்சாகப்படுத்தி ஊக்க மருந்து கொடுத்து ரொம்ப ஸ்ட்ராங்காக கூட்டு வர்றான். கூட்டு வந்தோன்னா அபூ உபைதா ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, நான் உன்னோட உடன்படிக்கை செய்ய விரும்புகிறேன், உடன்படிக்கை செய்ய விரும்புகிறேன் அப்படின்னாங்க. உடன்படிக்கை செஞ்சுக்கலாம், என்ன வாங்க அப்படின்னாங்க. உடன்படிக்கைன்னொடனே மக்காயும் மதீனா நம்மகிட்ட கொடுத்துருவாங்க, கொடுத்துருது இவங்க கொடுத்துட்டு நம்ம வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு நினச்சி அவன் சரி வாங்கன்னு இருக்கலாம். அபூ உபைதா ரலியல்லாஹு தஆலா நேராக அந்த ஜார்ஜ் மன்னன்ட்டு போய் சொன்னாங்க,
ஒன்றும் இல்லை, அல்லாஹ்வுடைய இறை வசனத்தை சூரத்து மாயிதா அவர்கள் ஒரு ஆயத்தை ஓதி காட்டினாங்க. அல்லாஹ் ஒரு ஆயத்தை ஓதி காட்டினாங்க. என்ன ஆயத்து? யா அஹ்லல் கிதாப், வேதக்காரர்களே, லா தகனு ஃபி தீனிக்கும், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில், உங்களுடைய மார்க்கத்தில் வரம்பு மீறாதீர்கள், உங்களுடைய மார்க்கத்திலே வரம்பு மீறாதீர்கள். ஒலா தகூலு அலல்லாஹி இல்லல் ஹக், அல்லாஹ்வின் மீது அநியாயமாக உண்மையை தவிர எந்த பொய்யும் சொல்லாதீங்க. அல்லாஹ் மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தாயா தந்தை, ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு புருஷன், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவன் தான் தந்தை அப்படின்னு சொல்லி இல்லாத ஒன்றை பொய்யாக சொல்லாதீர்கள். இன்னமல் மஸீஹ் ஈஸா இப்னு மரியம் ரசூலுல்லாஹி வ கலிமத்துஹு அல்காஹா, நிச்சயமாக மஸீஹ் இப்னு மரியமுடைய மகன் மஸீஹ் என்ற ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறார்கள், அவனுடைய ஊர்ஜிதமான வார்த்தையாக இருக்கிறார்கள். அந்த வார்த்தையை, என்ன வார்த்தை? குன், ஆகு என்ற வார்த்தை, அந்த வார்த்தையிலிருந்து உருவானதால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்காஹா, அந்த வார்த்தையை மரியமுடைய வயிற்றிலே அல்லாஹ் ஊதினான். இதுதான் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை இப்போ சொல்றது. இதை தவிர அளவுக்கு மீறி பிதா சுதன் பரிசுத்த ஆவி, தேவனின் மகிமையினாலே, தேவனின் கிருபையினாலே, எல்லா மூணு கடவுள் ஒரு கடவுள் தான், மூணும் சேர்த்து ஒருத்தரே கடவுளாகவும் இருப்பான், அவரே பிள்ளையாகவும் இருப்பான், இப்படிலாம் போட்டு பொய்யை சொல்லி பெருட்டு பண்ணாதீங்களா பாவிகளா அப்படிங்கிற அந்த வசனத்தை ஓதி காட்டினாங்க. இதை கேட்ட உடனே அந்த ரோமர்களுடைய படை தளபதி ஜார்ஜ் அப்படியே ஒரு மாதிரி மனசு கலங்கிட்டான். கலங்கி தன்னுடைய மக்கள்கிட்ட சொன்னான், நம்ம உண்மையிலே நம்புறதா இருந்தா இதுதான் உண்மையான வேதம், ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி இவ்வளவு தெளிவாக யாரும் சொன்னது கிடையாது, அதனால் நம்ம அந்த இதை ஏற்றுக்கலாம், இஸ்லாத்தை ஏற்றுக்கலாம்னு சொல்லி வேண்டுகோள் வைக்கிறாரு. அவருடைய படைகள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. கடைசியில் ஜார்ஜ் மன்னர் மட்டும், அவர் மட்டும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். ஏற்றுட்டு இங்கே தங்கிறங்கிறாரு. அப்போ அபூ உபைதா சொல்கிறாங்க, இங்கே தங்கின நல்லா இல்லை, நீங்கள் திரும்பி உங்கள் ஊருக்கு போங்க, உங்கள் மன்னர்கிட்ட சொல்லுங்க, இல்லை உங்களுக்கு உயிருக்கு ஆபத்துன்னா உங்களுடைய ஈமானை மறைச்சி வச்சுக்கங்க அப்படின்னு சொல்லி ஐடியா கொடுத்து அபூ உபைதா ரலியல்லாஹு தஆலா ரோம நாட்டுக்கு மறுபடியும் அந்த ஜார்ஜ் மன்னரை அனுப்பி வைத்தார்கள். அதனால் அந்த நடக்க இருந்த ஒரு பெரிய போர், ஏன்னா தளபதி இஸ்லாத்துக்கு வந்துட்டாரு, சமாதானத்துக்கு வந்துட்டாரு, அப்புறம் எங்கேருந்து போர் நடக்கும்? அந்த தளபதி மக்களை கூட்டிகிட்டு போயிட்டாரு ஒரு நாட்டுக்கு. அதனால் அந்த நடக்கிறது பெரிய போர் நடக்கலை. இந்த மாதிரி சகோதரர் பல கட்டங்களிலே கிறிஸ்தவ பகுதிகள், ஏன்னா பலஸ்தீனாக இருக்கட்டும், டெமாஸ்கஸாக இருக்கட்டும், சிரியாவாக இருக்கட்டும், இதெல்லாம் கிறிஸ்தவர்கள் இருந்த பகுதி. இந்த பகுதியிலே அல்லாஹ்வுடைய ரசூலுடைய சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கொண்டு போய் சேர்த்தார்கள். சேர்த்து உலகம் முழுவதும் அல்லாஹ்வுடைய தீனுல் இஸ்லாத்தை பரப்பினார்கள். அதன் காரணமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலகம் முழுவதும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நிலைநாட்ட செய்தான். இந்த நிலையிலே அதற்கு உமர் ரலியல்லாஹு தஆலா ஆட்சி வருது. உமர் ரலியல்லாஹு ஆட்சியில் அதற்கு அபூ உபைதா பின் ஜர்ராஹ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஷாம் தேசத்தில் இந்த ஜோர்டான் பகுதியில் இருக்கிறாங்க. அப்போ இருக்கும்போது ஜோர்டானில் கடுமையான ஒரு தொத்து நோய் பரவுது, கடுமையான தொத்து நோய் பரவுது. அப்போ தொற்று நோய் பரவும் பொழுது நிறைய சஹாபாக்கள் மூத்தாராங்க, முஸ்லீம் எல்லாரும் மூத்தாயிட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னா உமர் ரலியல்லாஹு தஆலா கவலை வந்துருச்சு. உடனே அபூ உபைதாக்கு லெட்டர் எழுதுனாங்க, அபூ உபைதாவே ஒரு அர்ஜென்ட் வேலை இருக்குது, அது உங்களை வச்சு தான் முடிக்கணும், தயவுசெய்து உடனே பொருட்டு வாங்க. என்னுடைய இந்த கடிதம் உங்களுக்கு காலையில் கிடைத்தால் நீங்கள் மாலையில் மதீனாவில் இருக்க வேண்டும், மாலையில் கிடைத்தால் காலையில் நீங்கள் மதீனாவில் இருக்க வேண்டும், அவ்வளோ அவசரமாக நீங்கள் பொருட்டு வாங்க, ஒரு அர்ஜென்ட் வேலை எனக்கு இருக்குது அப்படின்னு கடிதம் எழுதுறாங்க. அந்த கடிதத்தை பார்த்தேன் அபூ உபைதா ரலியல்லாஹு தஆலா சொல்கிறாங்க, உமருக்கு என்ன அர்ஜென்ட் வேலைன்னு எனக்கு தெரியும் அப்படி பதில் அனுப்புகிறாங்க. அமீர் முஃமினீன் அவர்களே, உங்களுக்கு என்ன அவசர வேலைன்னு எனக்கு தெரியும், இந்த தொற்று நோயினால் நான் பாதிக்கப்பட்டு நான் இறந்துவிடக்கூடாது என்ற அக்கறையினால் உடனடியாக புறப்பட்டு வர சொல்லியிருக்கீங்க, ஆனால் நான் அப்படி வரமாட்டேன், இந்த படை இருக்குது, இஸ்லாமிய படை இருக்குது, இஸ்லாமிய மக்கள் இருக்கிறாங்க, அல்லாஹ் நாட்டப்படி நடக்கட்டும். ஏன்னா பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லிருக்கிறாங்க, எந்த ஊரில் தொற்று நோய் இருக்கிறதோ அந்த ஊருக்கு நீங்கள் செல்லாதீர்கள். ஒரு ஊரில் தொற்று நோய் இருக்குது, காலரா பரவிட்டு இருக்குதுன்னு சொன்னால் அந்த ஊருக்குள்ளே நீங்கள் போகாதீங்க, நீங்கள் இருக்கும் ஊருக்குள் தொற்று நோய் வந்துவிட்டால் அந்த ஊரை விட்டு ஓடாதீர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. தொற்று நோய் இருக்கிற ஊருக்கே இப்போ இங்கேதோ ஒரு அந்த ஊரையே பேரேன்னு சொல்லுவாங்க, நல்லா காப்பாற்றுற எல்லா ஊரையும், ஏதோ ஒரு ஊரில் தொற்று நோய் இருக்குது, காலரா பரவிடுச்சுன்னா நீங்களா அதெல்லாம் பார்த்தலாம், நான் தடுப்பூசி போட்டிருக்கப்பா அப்படின்னு நெஞ்ச நிமித்து உள்ளுக்குள்ளே போகாதீங்க, ஊருக்குள்ளே போகாதீங்க. இல்லை அந்த ஊரில் இருக்கிறீங்க நீங்கள், அந்த நேரம் தொற்று நோய் இருந்துச்சா ஐயோ ஓடி போயிடலாம் சரி மெட்ராஸ்க்கு ஓடி வந்துடாதீங்க, நபிசா இதான் சொல்கிறாங்க. அப்போ ஏன்னா இப்படி எல்லாரும் தன்னோட உயிரை காப்பாற்றின சுயநலத்தோட ஓடி போயிட்டா அங்கே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு யார் உதவி செய்யறது, யார் மருந்து ஏற்பாடு பண்ணுறது? அதனால நீங்க நெஞ்ச நிமித்திட்டு ஊருக்குள்ள போகவும் செய்யாதீங்க, அந்த ஊர்ல நீங்க இருந்தீங்கன்னா அந்த ஊரை விட்டு வெளியே வராதீங்க. அப்பதான் அதற்கு அபூ உபைதா ரலியல்லாஹு தஆலா உமருக்கு கடிதம் எழுதுறாங்க, உமரே நீங்கள் எந்த நோக்கத்திலே எனக்கு அவசர வேலைன்னு சொல்றீங்க எனக்கு தெரியுது, ஆனாலும் நான் இந்த ஊரை விட்டு வர தயாரா இல்லை, அல்லாஹ்வுடைய நாட்டம் என்னமோ அப்படி நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த பதில் உமர் அந்த சொல்றாங்க, இந்த கடிதம் உங்களுக்கு எப்போ கிடைக்குமோ அப்பவே தயவுசெய்து எனக்கு அனுமதி கொடுத்துருங்க, நான் அமீர் முஃமினீனுடைய பேச்சை மீறின பாவத்துக்கு ஆளாயிட வேண்டாம், எனக்கு நான் இங்கே இருப்பதையும் என்னுடைய இந்த கோரிக்கையும் நீங்கள் ஹலால் ஆக்கி விடுங்கள் அப்படின்னு ஒன்று இந்த கடிதத்தை படிச்சோன்னா உமர் ரலியல்லாஹு அழுகுறாங்க.
அழுதுற பக்கத்தில் சஹாபாக்கள் என்னாச்சு அமீர் முஃமினீன் அவர்களே, அபூபைதா ஏதோ ஆபத்து வந்துருச்சா, ஏதோ அவருக்கு மௌத்து வந்துருச்சா, ஷஹீத் ஆயிட்டாரா அப்படிங்கும் பொழுது உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, இல்லை அவர் ஷஹீத் ஆகலன்னோ இன்னும் சில நாட்களில் ஆகிவிடுவார், இன்னும் சில நாட்கள்ல அவர் ஷஹீத் ஆயிடுவார், மூத்த ஆயிடுவார் அல்லாஹ்வுடைய பாதையில அப்படின்னு சொன்ன மாதிரியே அபூபைதா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஜோர்டான் தலைநகரம் அம்மான் என்ற பகுதியிலே, அதிலிருந்து அம்மான்லேருந்து ஒரு 50 கிலோமீட்டர். அல்ஹம்துலில்லாஹ் கடந்த வருடம் நான் அம்மானுக்கு போயிருந்த பொழுது அங்கே அஸ்ஹாபுல் கஹ்ஃப் குகை பார்க்க போன இடத்துல அந்த குகையை பார்த்துட்டு அதுக்கு பக்கத்திலேயே அதற்கு அபூபைதா பின் ஜர்ராஹ் ரலியல்லாஹு தன்னுடைய அடக்கம் செய்யப்பட்ட கபர் இருந்துச்சு. அதையும் ஜியாரத் செஞ்சுட்டு வந்தோம். ஜோர்டான் தலைநகர் அம்மான்ல இருந்து 50-60 கிலோமீட்டர் தூரத்தில், 100 கிலோமீட்டர் நினைக்கிறேன், ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் பஸ் போச்சு, ஒரு 100 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். அந்த 100 கிலோமீட்டர் தூரத்தில் ஹதரத் அபூபைதா பின் ஜர்ராஹ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் இருக்கும் பொழுதே அந்த தொற்று நோயினால் பாதிக்கப்பட்டு ஷஹீதாகிறார்கள், மூத்தாகிறார்கள். அங்கே அந்த ஜோர்டான் அந்த பகுதியிலேயே அம்மான் தலைநகர் அம்மான் பகுதியிலேயே ஹதரத் அபூபைதா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்கள் அதாவது எத்தனை வருஷம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பதவி பொறுப்பை ஏற்ற உடனே அல்லாஹ்வுடைய பாதையில புறப்பட்டு போனவங்க. அபூபக்கர் 2 வருஷம் பதவியில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் உமர் ரலியல்லாஹு ஆட்சியில 4வது வருஷம், கிட்டத்தட்ட 6 வருஷங்களாக அந்த பகுதியிலேயே இருந்து முழுதும் இஸ்லாத்தை பரப்பி, தீனல் இஸ்லாத்தை பரப்பி அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக அர்ப்பணமாகி காலரா நோய் பரவி, தொற்று நோய் பரவிய நேரத்தில் கூட அந்த ஊரை விட்டு வெளியாகாமல் அங்கேயே இருந்து ஷஹீதானார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களையும் புரிந்து கொள்வானாக. அவர்களுடைய வரலாற்று பயானை கேட்டு அவர்களுடைய முறைப்படி அவர்கள் வாழ்ந்து காட்டிய முறைப்படி வாழ வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய நம்மையும் ரப்பல் ஆலமீன் புரிந்து கொள்வானாக. வாஹிரு தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.